இன்றைக்கி நம்ம புதினா சட்னி தான் பண்ண போகிறோம். புதினா சட்னிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். துருவிய தேங்காய் ஒரு மூடி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, இது 2 பேருக்கு அரைக்க சட்னிக்கு, அதனால் 2 பச்சை மிளகா வச்சுருக்கேன். 3 பேருனா 3, 4 பேருனா 4ன்னு வச்சுக்கலாம். இது புதினா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் புளி, இதோட உப்பு சேர்த்து நம்ம மிக்சியில் அரைக்க வேண்டியதான். நம்ம மிக்சியில் போடுறப்ப ஃபஸ்ட்டு புளியை சேர்த்துக்கணும். ஏன்னா புளியை மேலே போட்டால் அரைப்படாது. அதனால் புளியை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அடுத்தது பச்சை மிளகா போட்டுக்கணும். பச்சை மிளகாவும் நம்ம கடைசியாக சேர்த்தோம்னா அரைப்படாது. அதுக்காக செகண்டாக பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். 3வது நம்ம நறுக்கின புதினாவை போட்டுக்கிறோம். அதுக்கு மேலே தான் நம்ம தேங்காயை போடுறோம். இந்த மாதிரி சீக்வென்ஸில் நம்ம போடும்போது சட்னி நல்லா அரைப்பட்டுருக்கும். இதுவே நம்ம ரிவர்ஸில் போட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த புளி, பச்சை மிளகா, அடுத்தது புதினா இலை இதெல்லாம் அரைப்பட்டுருக்காது. இருங்க, அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை சட்னியில் மாற்றிடுவோம். நம்மளுக்கு புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு, புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தோசைக்கு நம்ம சட்னி வைக்க போகிறோம். அபி, புதினா சட்னி எப்படிடா இருக்கு? சூப்பராக இருக்குமா?